வணக்கம் கிங்ஸ் வியூவர்ஸ். ஜாபிக்ஸ் ஏஜென்ட் ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டான விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜாபிக்ஸ் பற்றின ஜாபிக்ஸ் சர்வர் இன்ஸ்டலேஷன், டெம்ப்ளேட்ஸ், ஹோஸ்ட் ஏஜென்ட் இன்ஸ்டலேஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க கீழே பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போது அந்த வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நம்ம ஜாபிக்ஸ் ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது மேனுவலாக அந்த ஜாபிக்ஸ் ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணுவோம் அண்ட் மேனுவலாக டேஷ்போர்டில் கான்ஃபிகர் பண்ணுவோம் ஜாபிக்ஸ் டேஷ்போர்டில். பட் இப்போ இது ஒரு சின்ன என்விரான்மெண்ட்டாக இருந்தால் இது ஓகே. இப்போ இதுவே ஒரு பெரிய என்விரான்மெண்ட், ஒரு 100-200 விஎம்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம பல்க் ஏஜென்ட் இன்ஸ்டலேஷன் பண்ணிடுவோம். பட் ஏஜென்ட் இன்ஸ்டலேஷன் பல்காக பண்ணாலும் அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜாபிக்ஸ் சர்வரில் கான்ஃபிகர் பண்ணணும் இல்லையா, கிரியேட் ஹோஸ்ட் கொடுத்து பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக ஜாபிக்ஸ் சர்வர்லேயே ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ண ஏஜென்ட் எல்லாத்தையுமே ஆட்டோ கான்ஃபிகர் பண்ண வச்சிடலாம் ஜாபிக்ஸ் சர்வரில். ஸோ இது நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இப்போ இந்த வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் இந்த ஜாபிக்ஸ் ஏஜென்ட் 2 மெத்தடில் ஒர்க் ஆகும், ஆக்டிவ் அண்ட் பேசிவ் அப்படின்னு சொல்லி. இந்த ஆக்டிவ் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, இப்போ பேசிவ் மெத்தடில் தான் நம்ம இவ்வளோ நாள் பண்ணிட்டுருந்தோம். பேசிவ் மெத்தட்னா என்னென்னு சொல்லிடுறேன். பேசிவ் மெத்தட்னா நம்ம ஜாபிக்ஸ் சர்வர் அந்த இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற அந்த விஎம்மை போல் பண்ணி, இது இங்கேருந்து ஜாபிக்ஸ் சர்வர்லேருந்து ஏஜென்ட்டை காண்டாக்ட் பண்ணி அங்கே நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே வாங்கிக்கிறோம். பட் இதே ஆக்டிவ் மெத்தட்னா அந்த ஏஜென்ட், அந்த லினக்ஸில் ஒரு விஎம்மில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஏஜென்ட் அந்த டேட்டா எல்லாத்தையுமே ஜாபிக்ஸ் சர்வருக்கு புஷ் பண்ணும். ஸோ புஷ் கான்செப்ட் மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா என்ன நடக்கணும், அந்த விஎம்லேருந்து நமக்கு டேட்டா வரணும். அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் அதை ஜாபிக்ஸ் ஏஜென்ட் ஆக்டிவ் மெத்தடில் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ரொம்ப பெரிய கான்ஃபிகரேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி சேம் மெத்தட் ஆஃப் இன்ஸ்டலேஷன் தான். ஒரே ஒரு ஒரே ஒரு பேராமீட்டர் மட்டும் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ டேரெக்டாக அந்த எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போயிடலாம். இப்போ ஜாபிக்ஸ் சர்வர் நான் இன்ஸ்டால் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதில் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல இவ்வளோ நாள் அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்த்து ஜாபிக்ஸ் சர்வர் இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இந்த டிசேபிள் பண்ண விஎம்ஸ் தவிர வேறு எதுவுமே இல்லை. ஜாபிக்ஸ் சர்வருங்கிறது ஜாபிக்ஸ் சர்வரோட விஎம். இப்போ நம்ம பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த விஎம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இப்போது அலர்ட்ஸில் போயிட்டு ஆக்ஷன்ஸில் போயிட்டு இங்கே ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எம்டியாக இருக்குது ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் கான்ஃபிகரேஷன். இங்கே தான் நம்ம ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், க்ரியேட் ஆக்ஷன் கொடுத்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு நேம் வச்சுருங்க. ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் நான் வச்சுக்கிறேன். இங்கே கண்டிஷன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு என்ன மாதிரியான டிவைசஸ் இங்கே வரணும் இந்த இதுக்குள்ளே அப்படின்றது. இதிலே டெம்ப்ளேட்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கண்டிஷன் இருக்குது இதுக்கு. இப்போ நான் இங்கே என்ன வைக்கிறேன்னா ஹோஸ்ட் நேம்னு வச்சு, ஹோஸ்ட் நேம் கண்டைன்ஸ். இப்போ நம்மளோட லினக்ஸ் விஎம்மோ விண்டோஸ் விஎம்மோ நம்ம ஒரு ஃபார்மேட்டில் வச்சுருப்போம். எஸ்விஆர் இல்லை விஎம் இல்லை நம்பரில் இந்த மாதிரி தான் வச்சுருப்போம். நீங்கள் சர்வர் இப்படி வச்சுருப்போம். ஸோ நான் இங்கே விஎம்னு வச்சுருக்கேன். இப்போ இந்த விஎம்ன்ற நேம் அந்த உங்களோட ஹோஸ்ட் நேமில் இருந்துச்சுன்னா, அந்த agent.conf ஃபைலில் ஹோஸ்ட் நேமில் நம்ம ஒரு நேம் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த நேமில் விஎம் அப்படின்னு அந்த லைன் இருந்துச்சு, அந்த வேர்டு இருந்துச்சுன்னா அது எல்லாமே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பாலிசி கீழே வந்துடும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் ஹோஸ்ட் இதை நான் ஃபஸ்ட்டு முடிச்சிடறேன். ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் நேம் போட்டு ஆட் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு பட் இப்போ இது விண்டோஸ் விஎம்மாக இருக்கலாம், லினக்ஸ் விஎம்மாக இருக்கலாம், இல்லை ஒரு டேட்டா பேஸ் சர்வராக இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே பிரித்து கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ரெண்டாவதாக மறுபடியும் ஆட் கொடுத்து ஹோஸ்ட் மெட்டா டேட்டா அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த மெட்டா டேட்டாவை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேட்சஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஹோஸ்ட் மெட்டா டேட்டா அப்படிங்கிற பேராமீட்டர் நம்ம agent.confல பண்ண போகிறோம். இப்போ இங்கே இதில் இந்த வேல்யூ என்ன இருக்கணுன்றதை இங்கே கொடுத்துட்றோம். இப்போ என்ன கொடுக்க போகிறேன்னா, நான் லினக்ஸ் சர்வர்னு கொடுக்க போகிறேன். ஓகேவா. ஸோ இப்போ இது உங்களுக்கு MySQL சர்வராக இருந்தால் MySQL சர்வர்னு கொடுத்துக்கோங்க. பட் உங்களுக்கு போக அது புரிஞ்சிடும். நான் அதை காட்டினேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே லினக்ஸ் சர்வர்னு கொடுத்துட்டு அப்படியே ஆட் கொடுத்துருங்க. இப்போ இது இங்கே மேலே அண்ட் ஆர் இருக்கும். ஸோ இது எடுத்துகிட்டு அண்டு மாற்றிடுங்க. இப்போது இதை என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் நேமை செக் பண்ணோம். ஹோஸ்ட் நேம் விஎம் அப்படின்னு இருக்கான்னு பார்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு செக் ஓகே ஆயிடுச்சு. ரெண்டாவது செக்கில் ஹோஸ்ட் மெட்டாடேட்டாவில் லினக்ஸ் சர்வர் இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ இருக்குது அப்படின்னா இது இந்த பாலிசி கீழே வந்துடும். இந்த பாலிசி கீழே வந்தால் என்ன நடக்கணும் அப்படின்னு நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஆப்ரேஷன்ஸில் போயிட்டு ஆட் கொடுத்து சென்ட் மெசேஜ். இவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இந்த ரூல் மேட்ச் ஆனால் என்ன நடக்கணும்னு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் டு ஹோஸ்ட் குரூப்னு கொடுக்க போகிறோம்.
இந்த ஹோஸ்ட் குரூப் இப்போ நான் வந்து லினக்ஸ் தான் கொடுத்துருக்கேன், அதனால் லினக்ஸ் சர்வர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் கொடுத்தாச்சு, அப்படியே ஆட் கொடுத்துருங்க. அண்டு வந்து ரெண்டாவதாக இன்னொன்று ஆட் கொடுத்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணணும். ஏன்னா டெம்ப்ளேட் ஆட் பண்ணால் தான் நமக்கு எல்லாமே ஒர்க் ஆகும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ லிங்க் டெம்ப்ளேட் கொடுத்துட்டு, இது வந்து லினக்ஸ் சர்வர் இல்லையா, ஸோ அதனால் வந்து லினக்ஸோட டெம்ப்ளேட்டை நீங்கள் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே ஆட் கொடுத்துடலாம். இப்போது ஃபுல்லாக ஒரு ரூல் ரெடி. இப்போ என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு இது ஹோஸ்ட் நேமை செக் பண்ணும். ஹோஸ்ட் நேம் வந்து விஎம்னு இருந்துச்சு அப்படின்னா அடுத்து லினக்ஸ் சர்வரான்னு பார்க்கும். லினக்ஸ் சர்வர்னு இருந்துச்சுன்னா இந்த ஹோஸ்ட் குரூப்பில் ஆட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணிடும். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே மாற்றி இன்னொரு ரூல் குரூப் க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஹோஸ்ட் நேம் கண்டெய்ன்ஸ் விஎம், ஹோஸ்ட் மெட்டாடேட்டா மேட்சஸ் விண்டோஸ் சர்வர் அப்படின்னு கொடுத்து இங்கே வந்து லிங்க் டு டெம்ப்ளேட் விண்டோஸ் சர்வரோட டெம்ப்ளேட்டை கொடுக்க போகிறோம். அதே மாதிரி தான் மைஸ்கியூஎல் சர்வரை போட்டு மைஸ்கியூஎல் டெம்ப்ளேட்டை இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே ஹோஸ்ட் மெட்டாடேட்டா இந்த இதை வச்சு தான் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ரூல் ரெடி. ஸோ அப்படியே ரூல் வந்து அப்படியே எனபிள்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சர்வர் சைடு பண்ண வேண்டிய கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிருச்சு. அப்படியே நெக்ஸ்ட்டு போயிட்டு இப்போ நான் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு உபுண்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி இதில் தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட போகிறேன் அந்த ஜாபிக்ஸ் ஏஜென்ட்டை. இப்போ ஜாபிக்ஸ் ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ இந்த மெத்தடை சிம்பிளாக நம்ம ஏற்கனவே பண்ண மெத்தட் தான். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ பண்ண போகிறேன். இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஜாபிக்ஸ் ஏஜென்ட் ஆஸ் யூஷுவல் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெபாசிட்ரி ஆட் பண்ணணும். அண்டு வந்து அந்த ரெபாசிட்ரிக்கான பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறம் ஒரு ஆப்ட் அப்டேட், அப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஏஜென்ட்டை இன்ஸ்டால் பண்ணிட வேண்டியதான். ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஆப்ட் ஏஜென்ட் இன்ஸ்டால். ஓகே, ஜாபிக்ஸ் ஏஜென்ட் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போது நமக்கு டேரெக்டாக நம்ம எங்கே போகணுன்றது நமக்கு தெரியும். ஜாபிக்ஸோட கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஸோ ஜாபிக்ஸோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் இடிசி ஜாபிக்ஸ்குள்ளே இருக்கும். அண்டு இதை வந்து நீங்கள் ஜாபிக்ஸ் ஏஜென்ட்டை வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த இதை வந்து ஹோஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சர்வரை வந்து கான்ஃபிகர் பண்ணிடுவோம். சர்வரோட ஐபி இங்கே வந்து சூஸ் பண்ண வேண்டியது. சர்வரோட ஐபி 10. நான் என்னோடய ஐபியை வந்து நான் இங்கே என்னோடய ஜாபிக்ஸ் சர்வரோட ஐபியை நான் போட்டுறேன். ஸோ அண்டு வந்து ரெண்டாவதாக ஜாபிக்ஸ் சர்வர் ஆக்டிவ் அப்படின்னு ஒன்று இருக்கும், சர்வர் ஆக்டிவ். ஸோ இதில் வந்து சேம் ஜாபிக்ஸ் சர்வரோட ஐபி. ஸோ நம்ம அங்கே கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட இதுக்காக தான். ஸோ இங்கே வந்து சர்வர் ஆக்டிவில் ஜாபிக்ஸ் சர்வரோட ஐபி. ஸோ 2 ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. மூணாவதாக ஹோஸ்ட் நேம். ஸோ ஹோஸ்ட் நேமில் நம்ம வந்து விஎம், நான் இதோட ஹோஸ்ட் நேம் நான் வச்சுக்கிறேன். இந்த விஎம்மோட ஹோஸ்ட் நேம். இந்த விஎம்மோட ஹோஸ்ட் நேமில் பார்த்தீங்கன்னா விஎம் அப்படிங்கிற அந்த வேர்டு வருது. ஸோ இதை வச்சு தான் நம்ம ரூல் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த விஎம்னு இருந்தால் தான் இந்த விஎம் வந்து அதை எடுத்துக்கிறோம் இந்த சர்வரை. ஸோ அதனால் வந்து அந்த ஹோஸ்ட் நேம் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். அண்டு வந்து ரெண்டாவதாக இருக்கிறது, நாலாவதாக பண்ண போகிறது ஹோஸ்ட் மெட்டாடேட்டா. ஸோ இந்த ஹோஸ்ட் மெட்டாடேட்டாவில் வந்து நம்ம அங்கே என்ன கொடுத்துருந்தோம், லினக்ஸ் சர்வராக இருந்தால் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி ஹோஸ்ட் மெட்டாடேட்டாவில் லினக்ஸ் சர்வர் கொடுத்துறோம். இப்போது இது வந்து லினக்ஸ் சர்வர், அதனால் லினக்ஸ் சர்வர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதுவே உங்களுக்கு வந்து மைஸ்கியூஎல் சர்வராக இருக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு விண்டோஸில் எம்எஸ்கியூஎல் சர்வராக இருக்கலாம், இல்லை ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஹோஸ்ட் மெட்டாடேட்டாவை மாற்றிக்கலாம். ஸோ மாற்றிட்டு இப்போ 4 ஆப்ஷன் முடிஞ்சிடுச்சு. வெறும் 4 ஆப்ஷன் தான். முடிச்சுட்டு அப்படியே சேவ் பண்ணிடுங்க அதை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை அப்படியே ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் ஜாபிக்ஸ் ஏஜென்ட். ஓகே, நம்ம ஒரு தடவை சர்வீஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். ஸ்டேட்டஸ் ஓகே, இப்போ அது வந்து கரெக்டாக ஆக்டிவாக இருக்குது, ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போது நம்ம அப்படியே போய் ஜாபிக்ஸ் சர்வரோட கன்சோலுக்கு போனோம் அப்படின்னா இந்த ஹோஸ்ட்டில் போய் செக் பண்ணணும் வந்துருச்சான்னு. ஸோ பார்த்தீங்கன்னா உடனே வந்துருச்சு. ஸோ VM1001 அப்படின்ற கான்செப்ட் வந்துருச்சு. இங்கே ஜாபிக்ஸில் வந்து இன்னும் லைட் எரியலை. ஸோ இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட டேட்டா எல்லாமே நமக்கு வந்து இங்கே வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதோட கிராப்ஸு இதெல்லாம் அந்த டெம்ப்ளேட்லேருந்து தான் வரும், உங்களுக்கே தெரியும் அது. ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்துருச்சு இல்லையா, எல்லாமே வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஏஜெண்ட்டை வந்து ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி
ஒர்க் பண்ண வைக்கிறது. ஸோ என்னதான் பல்க் அப்டேட், பல்க் இன்ஸ்டலேஷன் பண்ணாலும் நம்ம ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற கான்செப்ட் இருந்தால் தான் நம்மளால் வந்து அந்த ஹோஸ்ட் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் நெட்வொர்க் ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் உங்களோட கண்டிஷன்ஸு, ஆப்ரேஷன்ஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ இதிலே போயிட்டு நீங்கள் இது வந்து லினக்ஸ் சர்வர் அண்டு வந்து இந்த மைசிக்வலோட டெம்ப்ளேட்டையும் ஆட் பண்ணு அந்த மாதிரி கொடுத்துடலாம். ஸோ இந்த ஹோஸ்ட் மெட்டாடேட்டா வந்து மைசிக்வல் மாற்றி அந்த இதை ஆட் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிஷன்ஸை மாற்றி மாற்றி நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சு, இல்லை ஜாபிக் சர்வர்லேயே வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டிஸ்கார்ட் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட போஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.